வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 4.1ல fourth sum பார்க்க போறோம். Triangle ABC and triangle DEF are two triangles in which AB is equal to DF, angle ACB is 70 degree, angle ABC is 60 degree, angle DEF is 70 degree and angle EDF is 60 degree. Prove that the triangles are congruent. அதாவது முக்கோணம் ABC மற்றும் முக்கோணம் DEF இல் ABயும் DFும் சமம் மற்றும் கோணம் ACB சமம் 70 டிகிரி, கோணம் ABC 60 டிகிரி, கோணம் DEF 70 டிகிரி மற்றும் கோணம் EDF 60 டிகிரி எனில் முக்கோணங்கள் சர்வ சமம் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு இரு முக்கோணங்களை பத்தி சொல்லியிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? பாருங்க, இப்படி ஒரு முக்கோணமும் இந்த மாதிரி ஒரு முக்கோணமும் வரைஞ்சுக்கிட்டோம். நமக்கு முக்கோணம் ABC அண்ட் முக்கோணம் DEF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம பேர் வைக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு வைக்கணும். பாருங்க, முதல்ல நம்ம ABC அப்படின்னு வச்சுட்டோம். அடுத்தது DEFனு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அது கிட்டேயே ABயும் DFும் சமம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நான் இங்க D, இது E, இது Fனு வச்சுக்கிட்டேன்னா இந்த சைடும் ஈக்குவல்னு நான் சொல்ல முடியும். அதனால பாருங்க, DEF அப்படின்னு சொல்லிட்டு ABயும் DFும் சமம் இல்லைங்களா? அதனால இதுவும் சமம்னு ஒரு கோடு போட்டு காமிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்புறம் இது சம்பந்தப்பட்ட கோணங்களை இங்க கீழையும், இந்த DEFக்கு சம்பந்தப்பட்ட கோணங்களை கீழையும் எழுதி வச்சுக்கலாம், ரெடியா ஃபில் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் ACB 70 டிகிரின்னு இருக்காங்க. இங்க நடுவுல இருக்கிற இந்த Cக்கு தான் இந்த 70 டிகிரி அப்படின்றதுனால இங்க இடத்துல 70 டிகிரி எழுதிட்டோம். அதே மாதிரி கோணம் ABC நமக்கு 60 டிகிரின்னு இருக்காங்க. இந்த B கிட்ட தான் அந்த 60 டிகிரி வரும். சோ இந்த நடுவுல இருக்கிற ஆல்பபெட் கிட்ட இந்த 60 டிகிரின்னு எழுதிட்டோம். நடுவுல இருக்கிறது B, அதனால 60 டிகிரின்னு B கிட்ட எழுதிட்டோம். இதே மாதிரி இந்த பக்கமும் செய்ய போறோம். பாருங்க, இந்த E கிட்ட நம்ம 70 டிகிரின்னு எழுதுறோமா? சோ இந்த இடம் 70 டிகிரி. அதுக்கப்புறம் EDF 60 டிகிரின்னு இருக்காங்க. இப்போ இந்த D கிட்ட 60 போடணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னன்னா SAS ப்ராப்பர்ட்டி இல்ல ஆங்கிள் சைடு ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க சைடு ஓகே, ஆங்கிள் மட்டும் தான் இருக்கு. இங்க சைடும் ஆங்கிள் தான் இருக்கு, சைடு ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டி இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேர்ட் ஆங்கிளையும் கண்டுபிடிக்கணும். அதாவது A என்ன அப்படின்னு இந்த ட்ரையாங்கிளையும், அதே போல இந்த முக்கோணத்துல F என்ன கோண அளவு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் இல்லைங்களா, சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் a triangle is 180 ன்னு சொல்லிட்டு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா? அதை வச்சு இதனுடைய கூடுதல் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தேவையான மூணாவது கோணம் தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் B பிளஸ் ஆங்கிள் C is equal to 180 டிகிரி. அதுக்கு நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது மூன்று கோணங்களின் கூடுதல் 180. நமக்கு என்ன தெரியும்னா 60. ஆங்கிள் A தெரியாது, அப்படியே எழுதிக்கிறோம். B யோட மதிப்பு 60ன்னு தெரியும், C யோட மதிப்பு 70ன்னு தெரியும். 180 சமம் போட்டோம். ஆங்கிள் A இது ரெண்டையும் கூட்டினா 130. ஸோ 180 மைனஸ் 130 நமக்கு கோணம் A இல்லைங்க, அது 50 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இந்த முக்கோணத்துல ஆங்கிள் F பிளஸ் ஆங்கிள் D பிளஸ் ஆங்கிள் E is equal to 180 டிகிரி. இதுல ஆங்கிள் F நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். பட் ஆங்கிள் D நமக்கு 60னும் ஆங்கிள் E நமக்கு 70னும் தெரியும். It is equal to 180. ஸோ நம்ம பாருங்க, F கண்டுபிடிக்கணும்னா இங்க 130 சமம் 180ன்னு வரும். ஸோ ஆங்கிள் F is equal to 180 டிகிரி மைனஸ் 130 டிகிரி which is equal to 50 டிகிரி அப்படின்னு என்ன ஆங்கிள் A கிடைச்சதோ அதே தான் ஆங்கிள் F கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஆங்கிள், இந்த சைடு, இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு இல்லைங்களா? அப்போ ஆங்கிள் சைடு ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ரெண்டுலயுமே இது என்ன இருக்கு, நமக்கு 15ன்னு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இது என்னன்னு கிடைச்சிருக்கு, 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அப்போ பாருங்க, இது கோணம் பக்கம் கோணம், இதுலயும் கோணம் பக்கம் கோணம். இந்த விதிப்படி இங்க எப்படி ஆரம்பிச்சு இப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான் இதை இப்படி ஆரம்பிச்சு சொல்றோம். அப்போ இதை அப்படியே எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா பாருங்க, பை ஆங்கிள் சைடு ஆங்கிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், ரூல்னு சொல்லலாம்.
அதாவது கோணம், பக்கம், கோணம், விதிப்படி. நமக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படின்னா பாருங்க, இந்த கோணம் சமம் எது? ஆங்கிள் A is equal to angle F. அடுத்தது இந்த சைடு எது? AB is equal to FD. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ABயும் FDயும் சமம். இந்த கோணத்தை பத்தியும் இந்த கோணத்தை பத்தியும் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சைடு பத்தி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கோணத்தை பத்தி சொல்லணும். இது 60, இது 60. அதாவது கோணம் B சமம் கோணம் D. இது மூணு தான் நமக்கு ஆங்கிள் அப்படிங்கிறது முதல் கோணம், சைடுங்கிறது அடுத்தது சைடு, அப்புறம் இன்னொரு கோணத்தை பத்தி சொல்லியிருக்கோம். இதுபடி இதெல்லாம் சமமா இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் பாருங்க ABC AB அப்படிங்கிறது அடுத்தது C ஆட்டோமேட்டிக்கா is congruent to triangle FD. ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது என்ன? E. அப்போ FDE அப்படின்னு நம்ம குறியீட்டுல சொல்லிட்டோம். அதாவது இந்த இரு முக்கோணங்களும் சர்வசமம் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம். So hence proved. Fifth question, find all the three angles of the triangle ABC. அதாவது கொடுக்கப்பட்ட முக்கோணம் ABC இல் அனைத்து கோண அளவுகளையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது முக்கோணம் ABC. இதுல Cல நமக்கு இது எக்ஸ்டென்ஷன், அதாவது இந்த BCங்கிற சைடை எக்ஸ்டெண்ட் பண்ணி D வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்போ இதை நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிறது மூணையும் நம்ம இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா பாருங்க, இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா இந்த முக்கோணத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த மூன்று கோணங்களும் உட்கோணங்கள்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளார இருக்கிறதுனால அது உட்கோணங்களும். பாருங்க, இந்த பக்கம் இப்படி வெளியே வந்திருக்கு இல்லைங்களா, இதை வெளிக்கோணம்னு சொல்லுவோம். இது C உடைய உட்கோணம், இது C உடைய வெளிக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது this is an exterior angle, they all three are interior angles அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா the exterior angle is equal to the sum of the interior opposite angles. இதுக்கு உள்ள ஆப்போசிட் சைடுல இருக்கிற ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினா அது இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரூல் படிச்சிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா இந்த வெளிக்கோணமானது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ உள் எதிர்னு ஏன் சொல்றாங்கன்னா இங்க இருக்கிறத சேர்க்கக்கூடாது, இதை விட்டுட்டு மீதி இருக்கிற ரெண்டையும் கூட்டினா இதுக்கு சமமா வரும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம படிச்சிருக்கோம். அதை தான் நம்ம இப்ப பயன்படுத்த போறோம். எப்படின்னா இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், வெளிக்கோணம். இந்த வெளிக்கோணம் உள்ளெதிர், இதை விட்டுட்டு உள்ள எதிர்பக்கமா இருக்கக்கூடிய இந்த இரு கோணங்களின் கூடுதலுக்கு இது சமம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது this is the exterior angle that is equal to the sum of the opposite interior angles. So sum of interior opposite angles அப்படினு எழுதிட்டோம். சோ அந்த ரூலை தான் தெளிவா எழுதுறோம். exterior angle is equal to sum of interior opposite angles இந்த ரூலை பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு, அதுவே தமிழா இருந்தா முக்கோணத்தில் வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ வெளிக்கோணம் அப்படின்றது இதுதானே, சோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். 4x minus 15 சமம் உள்ளெதிர் கோணங்கள் இது ரெண்டும் அதனுடைய கூடுதல் sum of the interior opposite angles. சோ இதையும் ஆட் பண்றதுக்கு சமம் அப்படிங்கும்போது இது எவ்வளோ? x plus 35. இது கூட இதை கூட்டணும் அப்படிங்கும்போது கூட்டல் குறி 2x minus 5 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்க, இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு 2x இருக்கு. இது ரெண்டையும் கூட்டணும்னா 3x ஆயிடும். 35ல 5 போச்சு அப்படின்னா பிளஸ் 30 ஆயிடும் ரைட் சைடுல. லெஃப்ட் சைடுல இது 4x minus 15ங்கிறது அப்படியே இருக்கு. இப்போ x எல்லாம் இடது பக்கமும் மாறிலி உறுப்பெல்லாம் வலது பக்கமும் கொண்டு போக போறோம். பாருங்க, இங்க 4x இருக்கா, இந்த 3x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா minus 3x ஆயிடும். அதே மாதிரி அந்த பக்கம் 30 டிகிரின்னு இருக்கா, இந்த minus 15 ரைட் சைடு கொண்டு போனா plus 15 டிகிரின்னு ஆயிடும். சோ 4xல 3x போச்சு அப்படின்னா நமக்கு 1x பாக்கி இருக்கும். is equal to 30 கூட 15 கூட்டணும் அப்படின்னா 45 டிகிரி. அப்போ x ஓட வேல்யூ 45 னு கிடைச்சிருச்சு. நமக்கு x ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லல, ஒவ்வொரு கோண அளவையும் காண்பிட்டு இருக்காங்க. we have to find all the angles in the triangle. சோ முதல்ல நம்ம இதுக்கு angle A கண்டுபிடிக்கலாம் முடிவு பண்றோம். it is equal to x plus 35 டிகிரி. அப்போ x ஓட வேல்யூ 45 plus 35 அப்படின்னா நமக்கு 80 டிகிரி அப்படின்னு angle A கிடைச்சிடும். இப்போ angle B கண்டுபிடிக்க போறோம்.
கோணம் B சமம் 2x மைனஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 இன்டூ 45 மைனஸ் 5 இல்லைங்களா? அப்போ இங்க என்ன ஆகும்னா 2 45 வாட்டி 90, 90ல 5 போச்சு அப்படின்னா 85 டிகிரி அப்படின்னு நமக்கு கோணம் B கிடைச்சிருச்சு. கோணம் ஏவும் நமக்கு வந்து 80 கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு கோணம் C வேணும் அப்படின்னா பாருங்க, A plus B plus C is 180 அப்படிதானேங்க? இப்போ C வேணும்னா 180 மைனஸ் ஆஃப் ஆங்கிள் A plus ஆங்கிள் B போட்டுக்கலாங்களா? மூணையும் கூட்டினா 180 வரும் அப்படின்னா ஒன்று வேணும்னா 180ல இருந்து ரெண்டையும் கழிச்சிட்டா கிடைக்குமா? ஸோ இந்த C வேணும்னா 180ல இருந்து ரெண்டையும் கழிக்கணும். ஸோ 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் A 80, ஆங்கிள் B 85. ஸோ 180 மைனஸ் 165 அப்படின்னு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஆங்கிள் C எவ்வளோ வரும் அப்படின்னா 15 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு முக்கோணம் ABCயின் அனைத்து கோணங்களையும் காண்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஆல் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு இருக்கனால நமக்கு ஏவோட ஆங்கிள் 80, பியோட ஆங்கிள் 85 அண்ட் C is 15 அப்படின்னு இந்த 3 ஆங்கிள் கண்டுபிடிச்சா போதும், நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நமக்கு இந்த क्वेश्चनோட ஆன்சர். இவ்வளோதான்.